ஜெபிப்போமாக. இந்த 2025ஆம் ஆண்டில் நம்முடைய திருத்தலத்தினுடைய தேர் திருவிழாவை ஆண்டு பெருவிழாவை கொண்டாடி இருக்கின்றோம். வெறுமொழி சடங்குகள் நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்த வருடத்திலே இறைவனுடைய ஆசிரியரை புனித வழியாக மேலுமாக பெற்றுக்கொள்ள இந்த 9 வார நவநாளை ஆண்டு நமக்கு தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நவநாளிலே முதல் வாரத்தில் நாம் உடலுள்ள நோயிலிருந்து விடுதலை பெற ஜெபிக்க ஒன்று கூடி வந்திருக்கிறோம். எனவே ஆராதனையும் திருப்பலியிலும் நாம் நம்முடைய நோய்கள் வியாதிகளை கொடுத்து ஜெபிப்போம். இன்றைக்கு உடலில் இருக்கிற நோய்களை விட அநேகருடைய மனதில் இருக்கக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் தான் மிகவும் கொடுமையாக இருக்கிறது. உடலில் இருக்கக்கூடிய நோய்களை நாம் சுகமாக்கி விடலாம். ஆனால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அவைகள் வழியாக வரக்கூடிய வியாதிகள். பிரியமானவர்களே, இந்த உடலில் ஒரு காய்ச்சல் ஒரு நோய்கள் என்றால் நாம் மருத்துவர்களை சந்தித்து நாம் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவதோ அல்லது ஏதோ ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடுகிற பொழுது நம்முடைய உடல் நலம் கிடைக்கிறது. ஆனால் இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த சங்கடங்கள், இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களை மாற்றக்கூடிய ஒரே மருந்து, ஒரே மருத்துவர் இந்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய உள்ளத்திற்கும் சரி உடலுக்கும் சரி நம்முடைய ஆன்மாவிற்கும் நற்சுரத்தை தரக்கூடிய ஒரே ஒரு மருத்துவர் மருந்து எது என்றால் நட்புடைய நாதர் மட்டுமே, இயேசு கிறிஸ்து மட்டுமே. எனவே இந்த முதல் மாதத்தில் நம்முடைய வியாதி வருத்தங்கள் வேதனைகளை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நற்சுரத்தை தரும்படியாக மன்றாடுவோம். கண்களை மூடி கரங்களை கூப்பி ஏசாயா புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறோம். அவர் நம் குற்றங்களுக்காய் காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காய் நோய்க்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவருடைய காயங்களால் நாம் குணமடைகின்றோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுடைய காயங்களால் நாம் குணமடைகிறோம். நம்முடைய சரீரத்தில் உள்ளத்தில் எங்களுக்கு வழிகள் வேதனைகள் கட்டுகள் இருக்கிறதோ வியாதிகள் இருக்கிறதோ ஆண்டவர் இந்த நேரத்தில் சுகப்படுத்தும்படியாக கொடுப்போம். அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் எத்தனையோ பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். உடல் உள்ள நோய்கள் வியாதிகளினாலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஒரு சில நோயாளிகளை மருத்துவர்கள் இந்த மருத்துவ உலகம் கைவிட்டிருக்கலாம். நீ எல்லாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கலாம். மருந்துகள் கைவிட்டிருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, உன்னை கைவிடாத தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அவரை சிறந்த மருத்துவர், அவரை சிறந்த மருந்து அவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். எங்களை மூடி நான் செலுத்த வச்சதை சேர்த்து சொல்லுவோம். அன்பு இயேசுவே, எங்களுடைய நோய்களை சுமந்தவரே, வியாதிகளை சுமந்தவரே, உம்மை ஆராதிக்கிறேன். இந்த தேவனே எழுந்தருளி இருப்பவரே, என்னை சுகப்படுத்த எழுந்தருளி இருப்பவரே, உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே, என்னை இந்த நேரத்தில்
இந்த 2025 ஆண்டிற்கான 9 வார நவநாளிலே முதல்
எந்த மருந்தும் கிடையாது, எந்த மருத்துவரும் கிடையாது. ஒரே மருத்துவர், ஒரே மருந்து, நம்முடைய அருளான இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஹல்லேலூயா. எனவே முதல் பாடம் நாளில் ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய உள்ளத்தில் கவலைகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், உடலை மாற்றி பறிக்கிற நோய்கள் இருக்கலாம். எத்தனையோ நோயாளிகளை நாம் பார்த்துருக்கோம். நம்முடைய வீடுகளில் கிடப்பு ரோகிகள் இருக்கலாம், அல்லது எத்தனையோ பேர் நம்மிடத்தில் சோதனையை கேட்டிருக்கலாம். எனக்கு சோதனை என் நோய்கள் மாற வேண்டும் என்று. எனவே அவர்களெல்லாம் இந்த பலிபீடத்திலே ஒப்புக் கொடுத்து புனிதருடைய பரிந்துரையால் அவர்கள் உடல்நலம் பெற வேண்டும் என்று இந்த முதல் நாளில் பக்தியோடு நாம் சாடுவோம். இதுவர்களை கலந்து விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாயிருக்கிற பாவங்கள், குற்றங்கள், குறைகளுக்கலாம். குறிப்பாக பல நேரங்களில் நோய்வாய்ப்பட்டவர்களை பார்த்து நாம் சிரித்திருக்கிறோம். உனக்கு அப்படித்தான் வேணும், உன் குடும்பத்திற்கு அப்படித்தான் வேணும் என்று சொல்லி நோய்வாய்ப்பட்டவர்களை பார்த்து நாம் இழிவுபடுத்தி இருக்கிறோம். மனநன்றி மன்னிப்பு கேட்டுவோம். முதல் வாசகம். உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே எகிப்துக்கு என்னை அனுப்பி அருளினார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். 44வது அதிகாரம் 18 21 முடிய மற்றும் 23 29 முடிய, 45வது அதிகாரம் 1 5 முடியுள்ள வசனங்கள். அந்நாட்களில் யூதா யோசேப்பு அருகில் வந்து, என் தலைவரை, அடியேன் ஒரு வார்த்தை கூற அனுமதித்தாலும், என் தலைவரை செவி சாய்த்தரணும், உம் அடியார் மீது சினம் கொள்ள வேண்டாம். ஆண்டவரே, நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டார், நம் பிழைகளை தம் தோள் மேல் சுமந்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையால் ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே, உமக்கு மகிமை. மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 7 முதல் இறைவாக்குகள். மத்தேயு 10:7 முதல். இயேசு கூறியது, நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டதை என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர்பெற்றச் செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்துக் கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையாள் தாம் உணவுக்கு உரிமையுடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுது வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதியுள்ளவராக இருந்தால் நீங்கள் வாழ்க்கக்கூடிய அமைதி அவர்களிடையே தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை, அவரது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறி விடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் குமார பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனை விட அந்த நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இந்த வாழ்வு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உம்மை புகழ்கின்றோம். நம் தேவைகளை பூர்த்தி உலகை படைத்தாலும் இறைவா, உம் திரு அவையில் உள்ள அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்று அவரின் பாதையில் வழிநடத்தவும், அவரின் அரசில் இணைந்து ஒரே மனநிலையாய் உழைக்க தேவையான வரங்களை பொழிய
தனிப்பட்ட தேவைகளை கொடுப்போம். குறிப்பாக இந்த முதல் வாரத்தில் எத்தனையோ பேர் ஒரு சந்தி உபவாசம் இருந்து நோன்பு இருந்து ஒரு நேரம் இருந்து மாற்று நாளுக்கு நீங்கள் விண்ணப்பங்களை கொடுக்க வந்திருக்கலாம். இந்த 9 வாரத்தில் எந்த கருத்துக்காக நீங்கள் சொல்லிக்கிறீர்கள்? காமன் இன்டென்ஷன் வந்து பொது கருத்து. இந்த நாளில் நோயாளிகளுக்காக ஒருவேளை 9 வாரம் நீங்கள் ஏதாவது ஒரு கருத்துக்காக செபிப்பதாக இருக்கலாம். எல்லாவற்றையும் புனிதபடியாக இந்த பலிபீடத்தில் ஒப்புக் கொடுப்போம். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவனமே இரவுகளுடைய கிணறை எடுத்து வேண்டும் தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பெறுங்கள். ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். நாம் என்பவர்கள் கணக்கு பெற்றோர் பேர் பெற்றோர்
ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உங்களை புனித மாற்றினார்படியாக குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து தீமைகள் பொல்லாப்புகள் நோய்களிலிருந்து விடுதலை அடைந்து மகிழ்வோடு மனநிறைவோடு வாழ இறைவன் துணை புரிவாராக. மோகனாந்தரங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன் பிதா சுதன் பரிசுத்த ஆவியாகிய மோகனாண்டவர் திருச்சிலுவையினால் புனித மாற்றினார்படியாய் உங்களை உங்கள் குடும்பங்களில் சிறப்பாக உடல்நல நோயால் வருந்துகிற அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவன் அன்பு சாட்சியினால் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. தேவனுக்காக நாம் இயேசுவும் ஆசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவியுண்டு. செபிப்போமாக. என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த 2025ஆம் ஆண்டில் இந்த திருத்தலத்தின் ஆண்டு பெருவிழாவை நாங்கள் அர்த்தமுள்ள விதத்திலே கொண்டாட இந்த 9 வார நவநாட்களை தந்திருக்கிறேன். இந்த முதல் வாரத்திலே புனிதர் வழியாக எங்களுடைய உள்ளத்தையும் உடலையும் வாட்டி வதைக்கிற நோய்கள் வியாதிகளை சமர்ப்பித்து செபித்திருக்கிறோம். இது அந்த தேர்பவனிலும் கலந்து கொள்ள இருக்கிறோம். இறைவா, இந்த ஆலயத்தை சுற்றி நாங்கள் வருகிற பொழுது இந்த தேரை மட்டும் நாங்கள் சுமந்து வரவில்லை. நாங்கள் சுமந்து வந்திருக்கிற எங்களுடைய வேதனைகள், கவலைகள், கண்ணீரையும் எங்கள் நோய்கள், வியாதிகளை, பிரச்சனைகள் எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம். புனிதருடைய பரிந்துரை கேட்டு எங்களுக்கு ஆசீர் பொழிந்தருளும். எல்லா வளமின் இந்த அன்பு இறைவன் பிதாசன் பரிசுத்த ஆவி இந்த திருத்தேர் பவனியை நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக.
பேர் லைனாக நிற்கும். அங்கேயே நின்னீங்கன்னா நின்றுவா எல்லாம். Lahat naman